أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த குதுபாவுக்கு முன்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நிகழ்ந்த போர்கள் மற்றும் படையெடுப்புகள் பற்றிய குறிப்பு கூறப்பட்டு கொண்டிருந்தது. அதில் பனு ஃபசாராவுக்கு எதிராக நிகழ்ந்த ஒரு படையெடுப்பை பற்றிய குறிப்பும் இருந்தது. பனு ஃபசாராவுக்கு எதிரான போர் நடவடிக்கையில் கெர்ஃபா என்பவள் கொல்லப்பட்ட சம்பவமும் வரலாற்றில் காண கிடைக்கிறது. சில வரலாற்று ஆசிரியர்கள் இதை எவ்வாறு எழுதியுள்ளார்கள் என்றால் அது உண்மைக்கு எதிரான சம்பவம் என்று தெளிவாக வெளிப்படுகின்றது. தபகாத்துல் குப்ராவில் எழுதப்பட்டுள்ளதாவது, ஹஸ்ரத் ஜெயித் பின் ஹாரிசா அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வியாபாரத்திற்காக சிரியாவை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்களிடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளின் வியாபார பொருட்களும் இருந்தன. அவர்கள் வாதியல் குராவுக்கு அருகில் சென்றடைந்த போது பனு ஃபசாராவுடைய கிளை கோத்திரமான பனு பதரை சார்ந்த சில மக்கள் ஜெயித் பின் ஹாரிசா அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் அடித்துதைத்தனர். அவர்களிடமிருந்த பொருட்களை பிடுங்கிக் கொண்டனர். ஜெயித் அவர்கள் உடல்நலம் தேறிய பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி அந்த சம்பவத்தை பற்றி கூறினார்கள். எவர்கள் தாக்குதல் நடத்தினார்களோ அவர்களை நோக்கி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் பின் ஹாரிசா அவர்களை அனுப்பி வைத்தார்கள். புறப்பட்டு சென்ற இந்த முஸ்லிம்கள் பகலில் மறைந்து கொள்வார்கள், இரவில் பயணிப்பார்கள். ஆனால் பனு பத்ருக்கு இவர்களை பற்றிய செய்தி கிடைத்து விட்டிருந்தது. பிறகு ஹஸ்ரத் ஜெயித் அவர்களும் அவர்களின் தோழர்களும் காலை நேரத்தில் அம்மக்களை சென்றடைந்தார்கள். அல்லாஹு அக்பர் என்று முழக்கமிட்டு அங்கிருந்த மக்களை சூழ்ந்து கொண்டார்கள். கெர்ஃபா என்று அழைக்கப்பட்ட அந்த பெண்ணின் அசல் பெயர் ஃபாத்திமா பின்த் ரோயா பின்த் பதர் ஆகும். அவளுடைய மகள் ஜாரியா பின்த் மாலிக் பின் ஹுசைஃபா பின் பதர் ஆகும். இவ்விருவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஜாரியாவை சலமா பின் அக்வா அவர்கள் கைது செய்தார்கள். பிறகு அந்த பெண்ணை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்கொடையாக கொடுத்து விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை ஹஸம் பின் அபி வஹப் என்பவருக்கு நன்கொடையாக கொடுத்து விட்டார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று கெர்ஃபா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறித்து சில வரலாற்று நூல்களில் வினோதமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய போதனையின் ஒளியிலும் இஸ்லாமிய அமலின் ஒளியிலும் ஏற்றுக்கொள்ள சாத்தியமற்றதாக அது உள்ளது. எவ்வாறு இருப்பினும் சில நூல்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. கைஸ் பின் மஹசர் என்பவர் கெர்ஃபா எனும் ஒரு மூதாட்டியை கொல்ல வேண்டும் என்று உறுதி கொண்டார். கைஸ் அவர்கள் மிகவும் கொடூரமாக அவளை கொலை செய்தார். அவளுடைய 2 கால்களையும் கயிறுகளால் பிணைத்து 2 ஒட்டகங்களில் கட்டினார். பிறகு ஒட்டகங்களை விரட்டினார். அவை ஓடியபோது அந்த பெண்ணை துண்டாக கிழித்து விட்டன. கைஸ் அவர்கள் இன்னும் 2 நபர்களையும் கொலை செய்தார். ஹஸ்ரத் ஜெயித் பின் ஹாரிசா அவர்கள் தமது போர் நடவடிக்கை முடிந்து திரும்பி வந்தபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு கதவை தட்டினார்கள். அன்னார் தம் உடையை இழுத்தவாறு ஜெயிதின் பக்கம் வந்தார்கள். அவர்களை முத்தமிட்டார்கள், நலம் விசாரித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வெற்றியை குறித்து ஜெயித் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கூறினார்கள். இச்சம்பவத்தில் அந்த பெண் கிழிக்கப்பட்டு 2 துண்டுகளாக ஆக்கப்பட்டாள் என்று எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இந்த சம்பவத்தை மிகவும் ஆதாரத்துடன் அழகிய முறையில் எடுத்துரைத்துள்ளார்கள். அன்னார் இவ்வாறு எழுதுகிறார்கள், தற்போது நாம் கூறியது போல் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் படையெடுப்புக்கு பதிலாக இப்னு சஅத் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு படையெடுப்பை பற்றி எடுத்துரைத்துள்ளார்கள் என்றால் அதில் ஜெயித் பின் ஹாரிசா அவர்கள் அமீராக இருந்தார்கள். அதாவது இப்னு சஅத் அவர்கள் இந்த படையெடுப்பில் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு பதிலாக
ஜெயித் பின் ஹாரிசா அவர்களை அமீராக எடுத்துரைக்கிறார்கள். அது பற்றி விவரத்திலும் ஓரளவு கருத்து வேறுபாடு கொண்டவாறு பின்வருமாறு எழுதுகிறார்கள். இந்த போர் நடவடிக்கை வடபகுதியில் வாதியல் குராவுக்கு அருகில் கூடியிருந்த பனு ஃபசாராவுக்கு எதிராக இருந்தது. அவர்கள் முஸ்லிம்களுடைய ஒரு வியாபார குழுவின் மீது தாக்குதல் நடத்தி அதன் அனைத்து செல்வங்களையும் பொருட்களையும் பிடுங்கிக் கொண்டார்கள். குழப்பம் விளைவிக்கும் இக்கூட்டத்தின் உயிர் நாடியாக ஒரு கிழவி இருந்தால் அவளுடைய பெயர் கெர்ஃபா என்பதாகும். அவள் இஸ்லாத்தின் கடும் எதிரியாக இருந்தால் அந்த பெண் போரில் பிடிக்கப்பட்ட போது ஜெயித் பின் ஹாரிசா அவர்களின் குழுவில் இருந்த கைஸ் எனும் பெயருடைய ஒருவர் பெண்மணியை கொன்றுவிட்டார். இப்னு சாத் அவர்கள் இந்த கொலை கதையை இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். அதாவது இந்த வரலாற்றை எழுதக்கூடியவர் கூறுகிறார், அந்த பெண்ணுடைய இரு கால்களையும் இருவேறு ஒட்டகங்களில் கட்டினார்கள். பிறகு அந்த ஒட்டகங்களை வெவ்வேறு திசைகளில் விரட்டினார்கள். அதன் விளைவாக அந்த பெண்மணி நடுப்பக்கமாக இரண்டாக கிழிந்து 2 துண்டுகளாக ஆகிவிட்டாள். அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய மகள் சலமா பின் அக்வா அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டாள். இதே கதையை ஓரளவுக்கு சுருக்கமாகவும் வேறுபாட்டுடனும் இப்னு இஸ்ஹாக் அவர்களும் எடுத்துரைத்துள்ளார்கள். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் கிழக்கத்திய வரலாற்றாசிரியரான சர் வில்லியம் முயர் என்பவர், இவர் மற்ற ஐரோப்பிய வரலாற்றாசிரியர்களை காட்டிலும் அதிகமாக விளக்கம் எழுதும் பழக்கமுடையவராக இருக்கிறார். அவர் இந்த சம்பவத்தை முஸ்லிம்களின் கொடூரமான ஆன்மாவுக்கு உதாரணமாக மிக ஆர்வத்துடன் தம் நூலுக்கு அழகூட்டி எழுதியிருக்கிறார். இன்னும் கூறுவதென்றால், சர் வில்லியம் முயர் அவர்கள் இதை தமது நூலில் எழுதியிருப்பதற்கு காரணம், இந்த போர் திட்டத்தில் முஸ்லிம்கள் ஓர் அநீதியான செயலுக்கு உள்ளானார்கள் என்று எழுதியிருக்கிறார். சர் வில்லியம் முயர் சாஹிப் எழுதுகிறார், அவ்வருடம் முஸ்லிம்கள் பல படையெடுப்புகளுக்காக மதினாவில் இருந்து புறப்பட நேர்ந்தது. ஆனால் அவை அனைத்தும் குறிப்பிடத்தகுந்தது கிடையாது. ஆயினும் அவற்றில் ஒரு படையெடுப்பை எடுத்துரைப்பதிலிருந்து என்னை நான் தடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதனுடைய முடிவில் முஸ்லிம்கள் சார்பாக மிகவும் அநீதியான ஒரு செயல் நிகழ்ந்தது. இது வில்லியம் முயர் சாஹிப்பின் கூற்றாகும். இதன் உண்மை நிலை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், ஒரு சமுதாயத்தின் அநீதி அக்கிரமத்துக்கான சான்று கிடைக்கிறது என்று ஒரு வரலாற்றாசிரியர் ஒரு சம்பவத்தை விட இன்னொரு சம்பவத்திற்கு முன்னுரிமை அளித்து அதை தம் நூலுக்கு அழகூட்டுவதற்காக ஆக்குகிறார் என்றால், உண்மையில் அந்த வரலாற்றாசிரியர் நடுநிலையான ஆராய்ச்சியாளர் என்று கருதப்படுவதற்கு உரிமையற்றவராக இருக்கின்றார். மற்ற சம்பவங்களை நான் விட்டுவிடுகிறேன், இதை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் என்று இதை அவரே எழுதியிருக்கிறார். இதற்கான பொருள் என்னவென்றால், அவர் நடுநிலையற்றவர் என்பதும் நடுநிலையாக ஆய்வு செய்யக்கூடியவர் கிடையாது என்பதும் ஆகும். ஏனென்றால் எவர் நடுநிலையற்ற முறையில் நடந்து கொள்வாரோ அவர் அந்த அநீதியின் சம்பவத்தில் ஏதாவது உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி ஆய்வு மேற்கொள்வார் என்று அவரை பற்றி நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவ்வாறு செய்வதால் அவருடைய கையில் இருந்து ஒரு சான்று சென்று விடுகின்றது. எவ்வாறு இருப்பினும் வில்லியம் முயர் சாஹிப் அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பான ஆர்வத்துடன் தம் நூலில் எடுத்துரைத்துள்ளார். ஆனால் அந்த சம்பவம் முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படையற்றது என்றும் ஆதாரபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இரு வகையிலும் போலியானது என்பதையும் தற்போது நான் நிரூபிப்பேன். அதன் மூலமாக இவ்விஷயங்கள் வெளிப்பட்டுவிடும். அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு பெண் மீது கொலை குற்றம் எதுவும் கிடையாது. அவள் கைது செய்யப்படுகிறாள், பொறுமையாக அவள் கொல்லப்படுகிறாள். அதுவும் எப்படிப்பட்ட வழிமுறையில் அவள் கொல்லப்படுகிறாள் என்றால் அது பற்றி அறிவிப்பில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இது இஸ்லாமிய போதனையை விட்டு விலகிய ஒரு விஷயமாகும். இஸ்லாமோ போர்க்களத்திலும் கூட பெண்ணை கொலை செய்வதை விட்டு கடுமையாக தடுக்கின்றது. இதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். பெண்களை கொலை செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, ஒரு சந்தர்ப்பத்தில் போர்க்களத்தில் ஒரு எதிரி சமுதாயத்தின் பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்தால் அந்த பெண் எந்த சூழ்நிலையில் யாரால் கொலை செய்யப்பட்டாள் என்று தெரியவில்லை. அவ்வாறு இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டு கடும் கோபமுற்றார்கள். இதுபோன்ற செயல் இனிமே நிகழக்கூடாது என்று சஹாபிகளிடம் வலியுறுத்தி கூறினார்கள். எந்த ஒரு பெண்ணையும் கொலை செய்யக்கூடாது என்று கூறினார்கள். அவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு படைப்பிரிவை வழி அனுப்பி வைக்கும் போதெல்லாம் பொதுவாக சஹாபிகளுக்கு அறிவுரை கூறும்போது எந்த பெண்ணையும் குழந்தையும் கொலை செய்யக்கூடாது என்று அறிவுரை செய்வார்கள். இந்த அடிப்படையான வழிகாட்டல்கள் இருக்கும்போது சஹாபிகளை குறித்து, அதுவும் சஹாபிகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு நபராகிய ஜெயித் பின் ஹாரிசா என்ற சஹாபியை குறித்து, அவர் ஒரு பெண்ணை இந்த வழிமுறைப்படி கொலை செய்தார் என்றோ கொலை செய்ய வைத்தார்கள் என்றோ இப்னு சாத் அவர்கள் எடுத்து கூறியிருப்பது ஒருபோதும் ஏற்கத்தகுந்தது கிடையாது. அறிவிப்பில்
அந்த கொலை செயல் ஜெயித் அவர்களை நோக்கி சுட்டிக்காட்டப்படவில்லைதான், மாறாக இன்னொரு முஸ்லிமின் பக்கம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆயினும் இந்த சம்பவம் ஜெயித் அவர்கள் படை தளபதியாக இருந்தபோது நிகழ்ந்ததாகும். ஆகவே எவ்வாறு இருப்பினும் அதன் கடைசி பொறுப்பாளியாக ஜெயித் அவர்கள்தான் கருதப்படுவார்கள். ஜெயித் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையை அறிந்திருந்தும் கூட இதுபோன்ற ஒரு விஷயத்திற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று அவர்களை குறித்து கருதுவது ஒருபோதும் ஏற்கத்தகுந்தது கிடையாது. ஒரு பெண் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனையை பெறுவாள். எந்த ஒரு மார்க்கச் சட்டமும் எந்த ஒரு நாட்டின் சட்டமும் பெண் குற்றம் செய்திருக்கும் போது தண்டனையை விட்டு அவளை விதிவிலக்காக ஆக்கியிருக்கவில்லை. நாள்தோறும் பெண்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை குறித்தும், இன்னும் கூறுவதென்றால் கொலை குற்றத்திற்காக தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட சம்பவத்தை குறித்தும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் மார்க்க பகைமையின் காரணமாகவோ அல்லது போரில் கலந்து கொண்டதன் காரணமாகவோ ஒரு பெண்ணை கொலை செய்வது என்பது, அதுவும் அறிவிப்பில் எடுத்துரைக்கப்பட்டிருப்பது போன்று இந்த வழிமுறைப்படி கொலை செய்வது என்பது எப்படிப்பட்ட செயல் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிப்படை வழிகாட்டல்களும் முழு இஸ்லாமிய வரலாறும் இதை தெளிவாக மறுக்கின்றது. அந்த பெண் குற்றவாளி என்று கூறப்படுமென்றால் சில அறிவிப்புகளில் எடுத்துரைக்கப்பட்டிருப்பது போன்று அந்த பெண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டினாள் என்று வருகிறது. ஆகவே அவளுக்கு எதிராக ஆகுமான வழியில் மரண தண்டனை விதித்திருக்க வேண்டும் என்று கூறப்படுமென்றால் அது சரியானது. ஆனால் கேள்வி என்னவென்றால், உம்மு கிர்ஃபாவை காட்டிலும் கடுமையான அதிக கொலைகள் செய்த எதிரிகளையும் எதிரி ஆண்களையும் கூட சஹாபிகள் இவ்வாறு கொலை செய்தது கிடையாது. ஜெயித் பின் ஹாரிசா போன்ற நன்கு அறிந்திருந்த ஒரு சஹாபியின் தலைமையில் ஒரு வயோதிக பெண்ணுடன் இவ்வாறு நடந்து கொள்ளப்பட்டது என்று கருதப்படுவதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அறிவுபூர்வமாக பார்க்கும்போது இந்த கதை பொய்யானது என்றும் இட்டுக்கட்டப்பட்டது என்றும் தெளிவாக தெரிகின்றது. மார்க்க துவேஷமற்ற ஒருவருக்கு இதில் எவ்வித சந்தேகமும் எஞ்சி இருக்காது. இப்போது ஆதாரபூர்வமாக பார்ப்போம். முதல் விஷயம் என்னவென்றால், இப்னு சஅத் அல்லது இப்னு இஸ்ஹாக் ஆகியோர் இந்த அறிவிப்புக்கு எந்த ஒரு அறிவிப்பாளர் தொடரையும் எடுத்து வைக்கவில்லை. எந்த ஒரு நம்பத்தகுந்த அறிவிப்பாளர் தொடருமின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெளிவான வழிகாட்டலுக்கும் சஹாபிகளின் பொதுவான பிரபலியமான வழிமுறைக்கும் எதிராக இதுபோன்ற அறிவிப்புகள் வரும் என்றால் அவற்றை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மிகவும் நம்பத்தகுந்த ஹதீஸ் நூல்களான சஹீ முஸ்லிமிலும் சுனன் அபுதாவுதிலும் இதே சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றில் உம்மு கிர்ஃபா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றிய எந்த குறிப்பும் கிடையாது. அத்துடன் இன்னும் சில விவரங்களிலும் எடுத்துரைக்கப்பட்ட அறிவிப்புகளில் இப்னு சஅத் போன்றோரின் கூற்றுடன் கருத்து வேறுபாடு காணப்படுகின்றன. சஹீஹான ஹதீஸுகள் பொதுவான வரலாற்று அறிவிப்புகளை காட்டிலும் நிச்சயமானதாகவும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அதிக உறுதியானதாகவும் முன்னுரிமை பெற்றதாகவும் இருக்கின்றது. ஆகவே சஹீ முஸ்லிம் மற்றும் சுனன் அபுதாவுதுடைய அறிவிப்புகளுக்கு முன்னால் இப்னு சஅத் போன்றோரின் அறிவிப்புகளுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. நாம் பின்வரும் விஷயத்தை கருத்தில் கொள்ளும்போது இந்த வேறுபாடு மிகவும் தெளிவாக தென்படுகிறது. அது என்னவென்றால், இப்னு சஅத் மற்றும் இப்னு இஸ்ஹாக் ஆகியோர் தம் அறிவிப்புகளை எவ்வித அறிவிப்பாளர் தொடரும் இன்றி வெறுமனே எடுத்துரைக்கும் வேளையில், இமாம் முஸ்லிம் மற்றும் அபுதாவுத் ஆகியோர் தம் அறிவிப்புகளுக்கு முழுமையான அறிவிப்பாளர் தொடரை கொடுத்துள்ளார்கள். ஹதீஸுகளை தொகுக்கக்கூடியவர்கள் எந்த அளவு முன் எச்சரிக்கையுடன் செயல்படுகிறார்களோ அதற்கெதிரில் வரலாற்றாசிரியர்களின் பொதுவான அறிவிப்புகளுக்கு எவ்வித உண்மைத்துவமும் இருப்பதில்லை. சஹீ முஸ்லிம் மற்றும் சுனன் அபுதாவுதில் இந்த சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் உம்மு கிர்ஃபா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றிய எவ்வித குறிப்பும் கிடையாது. முஸ்லிம் மற்றும் அபுதாவுதுடைய அறிவிப்பில் உம்மு கிர்ஃபாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லைதான். அந்த படைக்கு தளபதியாக இருந்தவரின் பெயரும் ஜயித் அவர்களுக்கு பதிலாக அபு பக்ர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இதன் காரணமாக இது வேறொரு போர் என இதை சந்தேகம் கொள்ள முடியாது. ஏனென்றால் மற்ற அனைத்து விவரங்களும் ஒரே போன்றுதான் உள்ளன. உதாரணமாக, இரு அறிவிப்புகளிலும் இந்த போர் நடவடிக்கை பனு ஃபசாராவுக்கு எதிராக இருந்தது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது விஷயம், இரு அறிவிப்புகளிலும் பனு ஃபசாராவுடைய தலைவியாக ஒரு வயோதிக பெண் இருந்தாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பெண் கைது செய்யப்பட்டது பற்றிய குறிப்பு இரு அறிவிப்புகளிலும் உள்ளன. பிறகு இரு அறிவிப்புகளிலும் அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்தது பற்றியும்
அவள் தாயுடன் கைது செய்யப்பட்டது பற்றியும் குறிப்பு உள்ளது. அந்த பெண் சலமா பின் அக்வா அவர்களின் பங்கில் வந்தாள் என்ற குறிப்பும் இரு அறிவிப்புகளிலும் காணப்படுகின்றன. அது மட்டுமின்றி இன்னும் பல விஷயங்களிலும் ஒற்றுமை காணப்படுகின்றது. இப்போது சிந்தித்து பாருங்கள், இந்த முக்கியமான அடிப்படையான ஒற்றுமைகள் இருந்த போதிலும் இது வெவ்வேறான சம்பவங்கள் என்று யாராவது சந்தேகம் கொள்ள முடியுமா என்ன? நாம் அறிவுபூர்வமான சான்றுகளை மட்டும் போதுமென கருதவில்லை. மாறாக இப்னு சாத் அவர்கள் வேறொரு வகையில் எடுத்துரைத்த இந்த சம்பவம் சஹி முஸ்லிம் மற்றும் சுனன் அபுதாவூதில் கூறப்பட்டுள்ள சம்பவமே ஆகும் என்று முந்தைய வரலாற்றாசிரியர்களும் கூட தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக அல்லாமா ஜுர்கானி, இமாம் சாஹிலி மற்றும் அல்லாமா ஹலபி ஆகியோர் இப்னு சாத் மற்றும் இப்னு இஸ்ஹாக் உம்மு கிர்ஃபா தொடர்பாக தவறாக எழுதியுள்ள அதே சம்பவம்தான் இது ஆகும் என்று தெளிவாக எழுதியுள்ளார்கள். மேலும் இதைவிடவும் அதிகமாக இன்னொரு சான்றும் கிடைக்கிறது. அது என்னவென்றால், தபரி அவர்கள் இரு அறிவிப்புகளையும் அடுத்தடுத்து எடுத்து வைத்து இந்த இரு சம்பவமும் ஒரே சம்பவம்தான் ஆகும் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். சுருக்கம் என்னவென்றால், முஸ்லிம் மற்றும் அபுதாவூதில் சலமா பின் அக்வாவுடைய அறிவிப்பில் எடுத்து கூறப்பட்டுள்ள சம்பவத்தை தான் இப்னு சாத் மற்றும் இப்னு ஹிஷாம் ஆகியோர் உம்மு கிர்ஃபா போர் என்ற பெயரில் தவறாக எடுத்துரைத்துள்ளார்கள் என்பது முற்றிலும் நம்பத்தகுந்த விஷயமாக உள்ளது. சிஹா சித்தாவுடைய அறிவிப்பில், அதாவது 6 நம்பத்தகுந்த ஹதீஸு கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ள அறிவிப்புகள் அறிவிப்பாளர்களின் தொடருடன் எடுத்து கூறப்பட்டுள்ளன. அந்த அறிவிப்பில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபருடைய அறிவிப்பும் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் இப்னு சாத் மற்றும் இப்னு ஹிஷாம் ஆகியோருடைய அறிவிப்பாளர் தொடர் இல்லாத அறிவிப்புகளை காட்டிலும் இது முன்னுரிமை பெற்றதாக உள்ளது. உம்மு கிர்ஃபா என்ற பெண் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் முற்றிலும் பொய்யானதும் அடிப்படையற்ற சம்பவமும் ஆகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அது மறைவான இஸ்லாத்தின் எதிரியால், முனாஃபிக்கின் தயவால் சில வரலாற்று அறிவிப்புகளில் இடம்பெற்றுள்ளது. உண்மை என்னவென்றால், இந்த போரை குறித்து முஸ்லிம் மற்றும் அபுதாவூதில் என்ன எடுத்துரைக்கப்பட்டுள்ளதோ அதைவிட அதிகமாக வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு தவறான சம்பவம் வரலாற்றில் இடம்பெறுவது வியப்பை தரக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் இதுபோன்ற உதாரணங்கள் எல்லா சமுதாயத்து வரலாற்றிலும் எல்லா நாட்டினுடைய வரலாற்றிலும் காண கிடைக்கின்றன. ஆனால் வியப்பை தருகின்ற விஷயம் என்னவென்றால், சர் வில்லியம் உயர் போன்ற ஒருவர் இந்த தவறான சம்பவத்தை எவ்வித ஆராய்ச்சியும் இன்றி தன் நூலில் இடம்பெறச் செய்து அதை தன் நூலில் குறிப்பிட்டதற்கான காரணத்தை எடுத்து கூறும்போது முஸ்லிம்களின் ஓர் அநீதியான செயலுக்கான உதாரணம் கிடைக்கிறது என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதே ஆகும். எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவமே தவறாகும். இது நிகழவே இல்லை. அபூ ராஃபி என்பவனை நோக்கி அனுப்பப்பட்ட அப்துல்லா பின் அத்தீக் என்பவரின் போர் நடவடிக்கை குறித்தும் வரலாற்றில் குறிப்பு காணப்படுகின்றது. இந்த போர் நடவடிக்கை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரமலான் மாதம் நிகழ்ந்ததாக இப்னு சாத் எழுதியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் பல்வேறு வரலாற்று நூல்களை ஆய்வு செய்த பிறகு பின்வருமாறு எழுதுகிறார்கள். அபூ ராஃபி கொலை செய்யப்பட்ட காலகட்டத்தை குறித்து அறிவிப்புகளில் கருத்து வேறுபாடு காணப்படுகின்றன. புகாரி ஜுஹ்ரியை பின்தொடர்ந்தவாறு குறிப்பிட்ட காலத்தை கூறாமல் காப் பின் அஷ்ரஃப் உடைய கொலைக்கு பிறகு உடனே நிகழ்ந்ததாக கூறியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் இது சரியே ஆகும். இந்த சம்பவங்களை அடுத்தடுத்து எடுத்துரைத்ததற்கான காரணம், அநேகமாக இந்த இரு சம்பவங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கின்றன என்பதனாலும் அவற்றின் நோக்கம் ஒன்றாக இருக்கின்றன என்பதனாலும் இருக்கலாம். தபரி அவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு காப் பின் அஷ்ரஃப் உடைய சம்பவத்திற்கு பிறகு இதை வைத்துள்ளார்கள். வாக்தி அவர்கள் ஹிஜ்ரி 4 என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இப்னு ஹிஷாம் அவர்கள் இப்னு இசாக்குடைய ரிவாயத்தின் அடிப்படையில் பனு குரைசா போருக்கு பிறகு உடனே நிகழ்ந்ததாக இதை கூறியுள்ளார்கள். அது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டின் இறுதியில் நிகழ்ந்தது. ஆக இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் நிகழ்ந்ததாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்னு சாத் அவர்களோ தெளிவாக ஹிஜ்ரி 6 என்று கூறியுள்ளார்கள். சாதாரண வரலாற்று ஆசிரியர்கள் இப்னு சாதை பின்பற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ்வே நன்கறிவான். இப்னு இசாக் அவர்கள் எடுத்துரைத்துள்ளது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக படையை ஒன்று திரட்டியவர்களுள் அபூ ராஃபி என்று அழைக்கப்பட்ட சலாம் பின் அபு ஹுகைக் என்பவனும் இருந்தான். அவுஸ் கோத்திரம் உஹுது போருக்கு முன் காபின் அஷ்ரஃப் எனும் யூதனை கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த பகைமையின் காரணமாகவும் அன்னாருக்கு எதிராக மக்களை
தூண்டிவிட்டதன் காரணமாகவும் அவனை கொன்றிருந்தார்கள். ஆகவே அகல் போர் மற்றும் பனு குரைசாவின் விவகாரம் முடிவுக்கு வந்தபோது ஹஸ்ரஜ் கோத்திரத்தார் சலாம் பின் அபு ஹுகைக்கை கொலை செய்வதற்கு அன்னாரிடம் அனுமதி வேண்டினார்கள். அப்போது அவன் கைபரில் இருந்தான். அன்னார் அந்த மக்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகிய இந்த இரு கோத்திரங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இரு ஆண் ஒட்டகங்களைப் போன்று தமக்குள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். அவுஸ் கோத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஏதேனும் பணியை செய்து முடித்தால் அந்த பணியின் காரணமாக அவர்கள் அன்னாரின் நெருக்கத்தையும் இஸ்லாத்தில் தம்மை விட சிறப்பினையும் பெற்றுவிடுவார்கள் என்று ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் கூறுவார்கள். ஆகவே அவர்களும் அதே போன்று ஏதாவது பணியை செய்து முடிக்காதவரை அவர்கள் ஓயவே மாட்டார்கள். அவ்வாறே ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் ஏதாவது வேலையை செய்து முடிக்கும்போது அவுஸ் கோத்திரத்தினரும் அதற்கு நிகரானதை செய்வார்கள். கஅப் பின் அஷ்ரப் என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பகை கொண்டதன் காரணமாக அவுஸ் கோத்திரத்தினர் அவனை கொன்றபோது ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் இவ்வாறு கூறினார்கள்: அல்லாஹின் மீது ஆணையாக அவுஸ் கோத்திரம் ஒருபோதும் நம்மை விட சிறப்பினை பெற முடியாது. அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தை பெறக்கூடிய பணிகளில் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பகைமையில் கஅப் பின் அஷ்ரஃப் என்பவனுக்கு நிகராக யார் இருக்கிறார்கள் என்று ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சார்ந்த மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தனர். அப்போது இப்னு அபு ஹுகைக்கு நினைவுக்கு வந்தான். அவன் கைபர் அல்லது ஹிஜாஸ் பகுதியில் இருந்தான். இப்னு சாத் கூறுகிறார்கள், அபு ராஃபி பின் அபி ஹுகைக்கு என்பவன் கத்ஃபான் கோத்திரம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள முஷ்ரிக்குகளை ஒன்று சேர்த்துள்ளான் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போரிடுவதற்காக அந்த மக்களுக்கு பெரும் தொகையை நிர்ணயித்துள்ளான் என்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் கூறினார்கள். ஆகவே ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் அவனை கொலை செய்வதற்காக அன்னாரிடம் அனுமதி வேண்டினார்கள். அன்னாரும் அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். இவ்வாறு ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் இருந்து பனு சல்மாவை சார்ந்த 5 நபர்கள் புறப்பட்டார்கள். அவர்களின் பெயர்கள் அப்துல்லா பின் அத்தீக், மஸ்ஊத் பின் சினான், அப்துல்லா பின் உனைஸ் ஜுஹ்னி. இவர் அன்சாருடைய நட்பு கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார். அபு கதாதா, ஹர்ஸ் பின் ரிபி, ஹசாயி பின் அஸ்வத் ஆகியோர். முஹம்மது பின் உமர் மற்றும் இப்னு சாத் ஆகியோரை பொறுத்தவரை அந்த நபர் அஸ்வத் பின் ஹுசாயி ஆவார். அன்சாருடைய நட்பு கோத்திரமான அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்தவராக அவர் இருந்தார். பரா பின் ஆசிப் அவர்கள் அப்துல்லா பின் உத்பா உடைய பெயரையும் சேர்த்துள்ளார்கள். சஹி புகாரியிலும் அவ்வாறே உள்ளது. இவ்வாறு புறப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6 நபர்களாக ஆகிவிடுகின்றது. இப்னு உக்பா மற்றும் சஹாலி ஆகியோர் அசத் பின் ஹராமையும் இணைத்துள்ளார்கள். இவ்வாறு 7 பேராக ஆகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஹஜ்ரத் அப்துல்லா பின் அத்தீக் அவர்களை அமீராக நியமித்தார்கள். குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதிலிருந்து அவர்களை தடை செய்தார்கள். பாருங்கள், பெண்களை கொலை செய்யக்கூடாது என்று அன்னார் இங்கும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். சஹி புகாரியில் அபு ராஃபி கொல்லப்பட்ட சம்பவம் விவரமாக இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் பரா பின் ஆசிப் அறிவிக்கிறார்கள், அபு ராஃபி என்பவன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் புண்படுத்தி வந்ததுடன் அன்னாருக்கு எதிராக பகைவர்களுக்கு உதவியும் செய்து வந்தான். அவன் ஹிஜாஸ் பிரதேசத்தில் இருந்த தன்னுடைய கோட்டையில் இருந்தான். எனவே அன்சாரிகள் அந்த கோட்டையை நெருங்கினார்கள். அப்போது சூரியன் மறைந்து விட்டிருந்தது. மக்கள் தங்கள் கால்நடை மந்தைகளுடன் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அப்துல்லா பின் அத்தீக்கு தம் சகாக்களிடம், நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள், நான் காவலிடம் சென்று ஏதாவது தந்திரம் செய்து கோட்டைக்குள் நுழைய முடியுமா என்று பார்த்து வருகிறேன் என்று கூறினார். அவர் சென்று கோட்டை வாசலை நெருங்கினார். பிறகு தம் ஆடையினால் தம்மை மூடிக்கொண்டு இயற்கை கடனை நிறைவேற்றுவது போல் கோட்டைக்கு வெளியே ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டார். கோட்டைவாசிகளான மக்கள் அனைவரும் உள்ளே நுழைந்து விட்டனர். ஓர் அறிவிப்பில் வருகிறது, அப்துல்லா பின் அத்தீக் அவர்கள் கூறுகிறார்கள், கோட்டைக்குள் நுழைவதற்கு ஏதேனும் சாக்குப்போக்கு தேட வேண்டும் என நான் தந்திரம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது கோட்டைவாசிகளுடைய கழுதை ஒன்று காணாமல் போயிருந்தது. விளக்கை எடுத்துக்கொண்டு அதை தேடி பிடிக்கலாம் என்று அவர்கள் பேசினார்கள். அவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாதே என்று நான் அஞ்சினேன். ஆகவே நான் இயற்கை கடனை நிறைவேற்றுவது போல் என் தலையை மறைத்து கொண்டேன். அந்த சஹாபி தன் தலையை மறைத்து கொண்டார்கள். புகாரியின் அறிவிப்பில் வருகிறது, அப்போது காவலன், அல்லாஹ்வின் அடியானே, கோட்டைக்கு உள்ளே நுழை விரும்பினால் நுழைந்து கொள், நான் வாசலை மூடப்போகிறேன் என்று கூறினான். உடனே நான் உள்ளே நுழைந்து ஓரிடத்தில் பதுங்கிக் கொண்டேன். மக்கள் அனைவரும் நுழைந்ததும் அவன் வாசலை மூடிவிட்டான்.
பிறகு சாவிகளை ஒரு கொக்கியில் தொங்கவிட்டான். நான் சாவிகளை நோக்கி சென்று அவற்றை எடுத்துக்கொண்டேன். பிறகு வாசலை திறந்தேன். ஓர் அறிவிப்பில் வருகிறது, நானும் உள்ளே சென்று விட்டேன். கோட்டைக்குள் கதவுக்கருகில் இருந்த கழுதை தொழுவம் ஒன்றில் பதுங்கிக் கொண்டேன். மக்கள் உள்ளே வந்துவிட்ட போது அவன் கதவை மூடிவிட்டான். சாவிகளை ஒரு ஆணியில் தொங்கவிட்டான். நான் அந்த சாவிகளை நோக்கி சென்று அவற்றை எடுத்துக்கொண்டேன். கதவையும் திறந்து வைத்தேன். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஆரவாரங்கள் ஓய்ந்தபோது எவ்வித அசைவையும் நான் காணாத போது நான் வெளியே வந்தேன். காவலன் ஒரு மாடத்திற்குள் கோட்டையின் சாவிகளை வைப்பதை நான் பார்த்திருந்தேன். இதுவும் புகாரியுடைய அறிவிப்பாகும். அபு ராஃபியிடம் மக்கள் இரவில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவன் சபையை கூட்டி வைத்திருந்தான். அப்போது அவன் தன்னுடைய மாடியறையில் இருந்தான். அவனுடன் பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவனை விட்டு சென்ற பிறகு ஒரு அறிவிப்பில் வருகிறது, மக்கள் அபு ராஃபியிடம் இரவு சாப்பாட்டை உண்டனர். பிறகு இரவின் ஒரு பகுதி முடியும் வரை பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு மக்கள் தத்தம் வீடுகளுக்கு திரும்பினர். இதுவும் புகாரியுடைய அறிவிப்பாகும். அப்போது நான் அவனை நோக்கி ஏணியில் ஏறினேன். ஒவ்வொரு வாசலையும் திறக்கும் போதும் உள்பக்கமாக நான் தாளிட்டு கொண்டே சென்றேன். மக்கள் என்னை இனம் கண்டு கொண்டாலும் அபு ராஃபியை நான் கொன்றுவிடும் வரையில் அவர்கள் என்னை வந்தடைய போவதில்லை என்று நான் என் மனதிற்குள் கூறிக்கொண்டேன். பிறகு அவனிடம் போய் சேர்ந்தேன். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, பிறகு நான் அம்மக்களுடைய வீட்டுக் கதவுகளை நோக்கி சென்றேன். அவற்றை வெளிப்பக்கமாக பூட்டினேன். அதற்கு பிறகு அபு ராஃபி தங்கியிருந்த மாடியறை நோக்கி ஏணி வழியாக ஏறி அவனுக்கு அருகில் சென்றேன். இதுவும் புகாரியுடைய அறிவிப்பாகும். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், அவன் இருட்டான ஒரு அறையில் தன் குடும்பத்தாருக்கிடையே படுத்திருந்தான். அந்த அறையில் அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போது நான் அபு ராஃபி என்று அழைத்தேன். அவன் யார் அது என்று கேட்டான். குரல் வந்த திசையை நோக்கி அனுமானமாக குறிவைத்து வாளால் ஒரு வெட்டு வெட்டினேன். நான் பதற்றமடைந்திருந்தேன். அந்த வெட்டு எந்த வேலைக்கும் ஆகவில்லை. அப்போது அவன் கூச்சலிட்டான். அவன் மீது சரியாக வெட்டு விழுந்திருக்கவில்லை. உடனே நான் அந்த அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டேன். சிறிது நேரம் தாமதித்து மீண்டும் அவனிடம் வந்து, அபு ராஃபி, இது என்ன சத்தம் என்று அவனுக்கு உதவ வந்தவன் போல் நான் என் குரலை மாற்றி கேட்டேன். அதற்கு அவன், உன்னுடைய தாய்க்கு கேடு நேரட்டும், எவனோ ஒருவன் வீட்டில் நுழைந்து சற்று முன் என்னை வாளால் வெட்டினான் என்று கூறினான். ஹசரத் அப்துல்லா பின் அத்தீக் கூறுகிறார்கள், உடனே நான் அவன் மீது இன்னொரு வெட்டு வெட்டினேன். அது அவனை இரத்தத்தால் நினைத்தது. அப்போதும் அவனை நான் கொல்ல முடியவில்லை. பிறகு வாள் முனையை அவன் வயிற்றில் வைத்து அழுத்தினேன். அது முதுகு வழியே வெளியேறியது. மீண்டும் தாக்குதல் நடத்திய குறிப்பு இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அப்துல்லா பின் அத்தீக் அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நான் மீண்டும் அவனை நோக்கி பாய்ந்தேன். அவனை மீண்டும் வெட்டினேன். ஆனால் அதில் எந்த பயனும் கிடைக்கவில்லை. அவன் அலறினான். அவனுடைய வீட்டார்கள் எழுந்துவிட்டார்கள். பிறகு நான் மீண்டும் வந்து உதவுவனைப் போன்று என்னுடைய குரலை மாற்றினேன். அதாவது 2வது முறை குரலை மாற்றி கொண்டு வந்தார். அவன் மல்லாந்து கிடந்தான். நான் வாளை அவனது வயிற்றில் வைத்து அழுத்தினேன். அதனால் அவன் வளைந்து விட்டான். எந்த அளவுக்கென்றால் நான் அவனுடைய எலும்பு உடையும் சத்தத்தை கேட்டேன். இதுவும் புகாரியுடைய அறிவிப்பாகும். அப்போது நான் அவனை கொன்றுவிட்டேன் என்று அறிந்து கொண்டேன். பிறகு ஒவ்வொரு கதவாக எல்லா கதவுகளையும் திறந்து கொண்டே சென்று ஏணியில் இறங்கலானேன். தரைக்கு வந்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டு என்னுடைய காலை எடுத்து வைத்தேன். ஆனால் நிலவு காயும் அந்த இரவில் நான் விழுந்து விட்டேன். அது கடைசி படியாக இருக்கவில்லை. இன்னும் 2-3 படிகள் இருந்தன. அவர்கள் ஏணியிலிருந்து விழுந்து விட்டார்கள். அப்போது என்னுடைய கால் உடைந்து விட்டது. இன்னொரு அறிவிப்பில் அவர்களின் கால் இணைப்பு வெளியே வந்துவிட்டதாக உள்ளது. உடனே நான் தலைப்பாகை துணியால் அதற்கு கட்டுப்போட்டேன். பிறகு நடந்து வந்து கோட்டை வாசலில் அமர்ந்து கொண்டேன். நான் அவனை கொன்றுவிட்டேன் என்று உறுதியாக அறியும் வரையில் நான் இந்த இரவில் இங்கிருந்து நகரமாட்டேன் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். பிறகு அதிகாலையில் சேவல் கூவிய போது மரணச் செய்தி அறிவிப்பவன் கோட்டை சுவர் மீது நின்று ஹிஜாஸ் வாசிகளின் பிரபல வியாபாரி அபு ராஃபி இறந்துவிட்டார் என்று அறிவிப்பு செய்தான். உடனே நான் என் சகாக்களிடம் வந்து, விரைவாகச் செல்லுங்கள், அபு ராஃபியை அல்லாஹ் கொன்று விட்டான் என்று கூறினேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து நடந்ததை அவர்களுக்கு தெரிவித்தேன். அப்போது அவர்கள், உன்னுடைய காலை நீட்டு என்று கூறினார்கள். நான் என் காலை நீட்டினேன். அதில் தம் கரத்தால் தடவி விட்டார்கள். என்னுடைய கால் குணமடைந்து ஒருபோதும் நோய் காணாதது போல் அது மாறிவிட்டது. இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அப்துல்லா பின் அத்தீக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் தடுமாறியவாறு என் தோழரிடம் வந்து சேர்ந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நற்செய்தியை கூறுங்கள். ஏனென்றால் மரணச் செய்தியை கூறுபவரின் குரலை கேட்காதவரை நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று கூறினேன்.
காலை விடிந்தபோது மரணச் செய்தியை கூறுபவன் மதில் மேல் ஏறி நின்று அபூ ராஃபி இறந்த செய்தியை அறிவித்தான். அப்போது நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு எவ்வித கஷ்டமும் இருக்கவில்லை. என் தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடையும் முன் நான் என் தோழர்களை சென்றடைந்து விட்டேன். காலில் ஏற்பட்டிருந்த சுளுக்கு முதலிலேயே அவர்களுக்கு குணமாகிவிட்டதாக இந்த அறிவிப்பில் உள்ளது. இந்த சம்பவத்தை இமாம் புகாரி அவர்கள் ஹஸ்ரத் பரா பின் ஆசிப் அவர்களிடம் இருந்து அறிவித்துள்ளார்கள். அப்துல்லா பின் அதீக் அவர்கள் அபூ ராஃபியை தனியாக கொன்றார்கள் என்று இதில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இப்னு உக்பா, இப்னு இஸ்ஹாக், முஹம்மது பின் உமர் மற்றும் இப்னு சாத் போன்றோர் அப்துல்லா பின் அதீக் அவர்களுடன் அனைத்து தோழர்களும் சேர்ந்து கொன்றார்கள் என்று எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் இதை ஆய்வு செய்த பிறகு பின்வருமாறு எழுதுகிறார்கள். எந்த யூத தலைவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக குழப்பங்களையும் எதிர்ப்புகளையும் தூண்டிவிட்டார்களோ, அதன் காரணமாக அகல் போர் எனும் கடுமையான குழப்பம் ஏற்பட்டதோ, அதில் ஹுயை பின் அக்தப் பனு குரைசாவுடன் தன் தீய முடிவை அடைந்து விட்டிருந்தான். ஆனால் அபூ ராஃபி என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்பட்ட சலாம் பின் அபு ஹுகைக் என்பவன் இப்பொழுது ஹைபர் பகுதியில் சுதந்திரமாக உலாவிக் கொண்டு குழப்பத்தை தூண்டுவதில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். எந்த அளவுக்கென்றால் அகல் போரின் இழிவான தோல்வியும் பனு குரைசாவின் பயங்கரமான முடிவும் அவனுடைய பகைமையை இன்னும் அதிகமாக்கி இருந்தது. கத்ஃபான் கோத்திரத்தார்களின் குடியிருப்பு ஹைபருக்கு அருகில் இருந்தது. இவ்வாறு ஹைபருடைய யூதர்களும் நஜது கோத்திரத்தார்களும் அக்கம்பக்கத்தார்களாக இருந்தார்கள். மிக பெரும் வியாபாரியாகவும் செல்வந்தனாகவும் இருந்த அபூ ராஃபி நஜதில் இருந்த கொடிய போர் செய்யக்கூடிய கோத்திரங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டி விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பகைமையில் அவன் காப் பின் அஷ்ரஃபை முழுமையாக ஒத்திருந்தான். எந்த காலத்தை பற்றி நாம் குறிப்பிட்டு வருகிறோமோ அதில் கத்ஃபான் கோத்திரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்காக அவன் பெரும் செல்வங்களை கொண்டு உதவி செய்து கொண்டிருந்தான். அந்த மக்களுக்கு அதிகமாக செல்வங்களை கொடுத்து கொண்டிருந்தான். வரலாற்றில் இருந்து நிரூபணமாவது என்னவென்றால், ஷாபான் மாதத்தில் பனு சாத் சார்பாக முஸ்லிம்களுக்கு ஆபத்து உருவான போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஹஸ்ரத் அலி அவர்களின் தலைமையில் ஒரு படைப்பிரிவு மதீனாவில் இருந்து அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கு பின்னாலும் ஹைபருடைய யூதர்களின் கையே இருந்தது. அபு ராஃபியுடைய தலைமையில் இந்த அனைத்து விஷமத்தனங்களையும் யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அபு ராஃபி இத்தோடு நின்றுவிடவில்லை. அவனுடைய பகைமையின் நெருப்பு முஸ்லிம்களின் இரத்த தாகம் பிடித்ததாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பு அவனுடைய கண்களில் முள்ளாக குத்தி கொண்டிருந்தது. ஆகவே இறுதியில் அவன் ஒரு சதித்திட்டம் தீட்டினான். அகல் போருக்காக செய்தது போன்று நஜதுடைய கத்ஃபான் கோத்திரங்களிலும் மற்ற கோத்திரங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முஸ்லிம்களை அழிப்பதற்காக ஒரு மாபெரும் படையை ஒன்று திரட்ட ஆரம்பித்தான். அகல் போருக்கு பிறகு மீண்டும் தாக்குதல் நடத்த அவன் ஒரு படையை ஒன்று திரட்ட ஆரம்பித்திருந்தான். நிலைமை இந்த அளவுக்கு வந்த பிறகு முஸ்லிம்களுடைய கண்களுக்கு முன்னாலும் அகல் போருடைய அதே காட்சிகள் சுழல ஆரம்பித்த போது ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த சில அன்சாரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி, இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அது இந்த குழப்பத்தின் சூத்திரதாரியான அபூ ராஃபியை கொண்டு விடுவதுதான், இதுவே தீர்வாகும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். நாட்டில் பரந்த அளவில் இரத்த ஆறு ஓடுவதற்கு பதிலாக ஒரு குழப்பவாதி கொல்லப்படுவது எவ்வளவோ சிறந்தது என்று அன்னார் சிந்தித்த பிறகு அந்த சஹாபிகளுக்கு அனுமதி வழங்கினார்கள். அப்துல்லா பின் அதீக் அன்சாரியின் தலைமையில் ஹஸ்ரஜ் குலத்தைச் சார்ந்த 4 சஹாபிகளை அபூ ராஃபியை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். வழி அனுப்பும்போது அவர்களிடம் எந்த ஒரு பெண்ணையோ குழந்தையோ ஒருபோதும் கொலை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி கூறினார்கள். இங்கு மறுபடியும் வலியுறுத்தி கூறினார்கள். இவ்வாறு இருக்கும்போது அங்கு ஒரு பெண்ணை அவர்கள் எவ்வாறு கொன்றிருக்க முடியும்? ஆகவே ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் ரமலான் மாதத்தில் இந்த குழு புறப்பட்டது. மிக சாதுரியமாக தன் வேலையை முடித்துக்கொண்டு திரும்பி வந்தது. இவ்வாறு இந்த துன்பத்தின் மேகம் மதீனாவை விட்டு விலகியது. இச்சம்பவத்தின் விபரம் தொடர்பாக அறிவிப்புகளில் புகாரியில் கூறப்பட்டுள்ள அறிவிப்பு மிகவும் சரியானதாகும். அந்த அறிவிப்பை நான் ஏற்கனவே எடுத்துரைத்துள்ளேன். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் தம் தொனியில் அதை எடுத்துரைத்திருந்தார்கள். அந்த ஹதீஸை நான் இங்கு எடுத்து வைக்கிறேன். பரா பின் ஆசிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபிகளில் சிலரை அபூ ராஃபியிடம் அனுப்பினார்கள். அவர்களுக்கு அப்துல்லா பின் அதீக் அவர்களை தலைவராக நியமித்தார்கள். அபூ ராஃபி
இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக புண்படுத்தி வந்ததுடன் அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு கொண்டிருந்தான். அம்மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். அப்துல்லா பின் அதீக் அவர்களும் அவர்களின் தோழர்களும் அபு ராஃபியின் கோட்டையை நெருங்கிய போது சூரியன் மறைந்து விட்டிருந்தது. அப்போது அப்துல்லா பின் அதீக் தம் தோழர்களை அங்கேயே விட்டுவிட்டு அவர்கள் கோட்டை கதவுக்கருகில் சென்றார்கள். அதற்கருகில் தம் ஆடையினால் தம்மை மூடிக்கொண்டு இயற்கை கடனை நிறைவேற்றுவது போல் அமர்ந்தார்கள். கோட்டை கதவை மூடக்கூடியவன் கதவுக்கருகில் வந்தபோது அவன் அப்துல்லா பின் அதீக் அவர்களைக் கண்டு, அடியானே, நான் வாசலை மூடப்போகிறேன், நீர் உள்ளே வர விரும்புகிறீர் என்றால் வாரும் என்று கூறினான். அப்துல்லா பின் அதீக் அவர்கள் போர்வையை மூடியவாறு விரைவாக உள்ளே சென்று ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டார்கள். வாசலை மூடக்கூடியவன் வாசலை மூடிவிட்டு அதன் சாவியை அருகில் இருந்த கொக்கியில் தொங்கவிட்டான். அதற்கு பிறகு அப்துல்லா பின் அதீக் அவர்கள் கூறுகிறார்கள், நான் என் இடத்தை விட்டு வெளியேறி தேவையின் போது எளிதாகவும் விரைவாகவும் வெளியே செல்வதற்காக முதலில் அந்த கோட்டையின் பூட்டை திறந்தேன். அப்போது அபு ராஃபி தன்னுடைய மாடி அறையில் இருந்தான். அவனுக்கு அருகில் பலர் சபையை கூட்டி அமர்ந்திருந்தனர். அவர்கள் தமக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் எழுந்து சென்ற பிறகு அமைதியான பிறகு நான் அபு ராஃபியின் வீட்டு ஏணியில் ஏறி மேலே சென்றேன். நான் முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை செய்தேன். அது என்னவென்றால், என் வழியில் வரக்கூடிய ஒவ்வொரு வாசலையும் கடந்து சென்ற பிறகு அந்த பக்கமாக அதை தாளிட்டு கொண்டே சென்றேன். நான் அபு ராஃபியின் அறையை அடைந்த போது அவன் விளக்கை அணைத்துவிட்டு உறங்குவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். அந்த அறை முற்றிலும் இருட்டாக இருந்தது. அப்போது நான் குரல் கொடுத்து அபு ராஃபியை அழைத்தபோது யாரது என்று அவன் பதிலளித்தான். ஆகவே குரல் வந்த திசையை நோக்கி பாய்ந்து அனுமானமாக வாளால் வேகமாக வீசினேன். ஆனால் அதிக இருட்டாக இருந்தது. அப்போது நான் பதற்றமடைந்திருந்தேன். ஆகவே வாள் வீச்சு தவறிவிட்டது. அப்போது அபு ராஃபி கூக்குரலிட்டு அலறினான். உடனே நான் அந்த அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டேன். சிறிது நேரம் தாமதித்து மீண்டும் நான் அறைக்குள் சென்று குரலை மாற்றி அவனிடம், அபு ராஃபி, இது என்ன சத்தம் என்று கேட்டேன். நான் குரல் மாற்றியதை அவன் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும், இப்போது யாரோ என்னை வாளால் தாக்கினார்கள் என்று கூறினான். உடனே நான் குரல் வந்த திசையில் பாய்ந்து வாளால் தாக்கினேன். இம்முறை வாள் தாக்கியது. ஆயினும் அவன் சாகவில்லை. ஆகவே நான் 3ஆம் முறையாக அவனை தாக்கி அவனை கொன்றேன். அதற்கு பிறகு நான் விரைவாக ஒவ்வொரு கதவாக திறந்து வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நான் ஏணிப்படியை விட்டு இறங்கும்போது சில படிகள் இருக்கும்போது எல்லா படிகளையும் கடந்து விட்டேன் என்று கருதி என்னுடைய காலை வைத்தபோது இருட்டில் நான் விழுந்து விட்டேன். தவறாக காலெடுத்து வைத்ததால் என்னுடைய கால் உடைந்து விட்டது. இன்னொரு அறிவிப்பில் கால் இணைப்பு விலகிவிட்டதாக வருகிறது. தொடர்ந்து வருகிறது, உடனே நான் தலைப்பாகை துணியால் அதற்கு கட்டு போட்டுவிட்டு இழுத்தவாறே வெளியே வந்தேன். நான் அவனை கொன்றுவிட்டேன் என்று நிம்மதி பெறாதவரை இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று என் மனதில் கூறிக்கொண்டேன். ஆகவே கோட்டைக்கருகில் ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டேன். காலை விடிந்தபோது ஹிஜாஸ் வியாபாரி அபு ராஃபி இறந்து விட்டார் என்று யாரோ கூறும் ஓசை என் காதில் கேட்டது. அதற்கு பிறகு நான் எழுந்து மெதுவாக என் சகாக்களிடம் வந்து சேர்ந்தேன். பிறகு நாங்கள் மதீனாவுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபு ராஃபி கொல்லப்பட்ட செய்தியை கூறினோம். அன்னார் அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்த பிறகு என்னிடம், உன்னுடைய காலை நீட்டு என்று கூறினார்கள். நான் என் காலை நீட்டினேன். அப்போது அன்னார் துவா செய்தவாறு அதில் தம் அருளுக்குரிய கரத்தால் தடவி விட்டார்கள். என்னுடைய கால் குணமடைந்து ஒருபோதும் நோய் காணாதது போல் அது மாறிவிட்டது. இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அப்துல்லா பின் அதீக் அவர்கள் அபு ராஃபி மீது தாக்குதல் நடத்திய போது அவனுடைய மனைவி மிக உரத்த குரலில் அலற ஆரம்பித்தால், இந்த அலறல் சத்தம் கேட்டு மற்ற மக்கள் சுதாரித்து விடக்கூடாது என்று எனக்கு அச்சம் ஏற்பட்டது. ஆகவே அவனுடைய மனைவியை தாக்குவதற்காக நான் வாளை உயர்த்திய போது பெண்களை கொலை செய்வதில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தது எனக்கு ஞாபகம் வந்தது. ஆகவே அந்த எண்ணத்தை நான் கைவிட்டு விட்டேன் என்று அவர்கள் கூறினார்கள். பெண்களை கொலை செய்ய தடை செய்த அதே விஷயம்தான் இங்கும் வந்துள்ளது. ஆகவே நான் வாளை கொண்டு அவளை தாக்கவில்லை என்று கூறினார்கள். அவர்கள் மிகவும் அபாயகரமான நிலையில் இருந்த போதிலும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. அபு ராஃபி கொல்லப்பட்டது ஆகுமானது என்பதை குறித்து நாம் இங்கு எவ்வித விவாதத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அபு ராஃபி கொல்லப்பட்ட சம்பவம் வரலாற்றில் ஒரு திறந்த புத்தகமாக உள்ளது. அடிப்படையாக சில விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். அவை என்னவென்றால், நம்பர் 1, அந்நேரத்தில் முஸ்லிம்கள் மிகவும் பலவீனமான நிலையில் நாலாபுரமும் துன்பங்களில் சிக்கியிருந்தார்கள். நாலாபுரம் எதிர்ப்பின் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. முழு நாடு முஸ்லிம்களை அழிப்பதற்கு ஒன்று கூடியிருந்தது. நம்பர் 2, இவ்வாறான இக்கட்டான நேரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக எரிந்து கொண்டிருந்த நெருப்பை
அபூ ராஃபி இன்னும் மூட்டிவிட்டு கொண்டிருந்தான். தன்னுடைய தாக்கம், செல்வாக்கு மற்றும் செல்வத்தை கொண்டு அரேபியாவின் பல்வேறு கோத்திரங்களை இஸ்லாத்திற்கு எதிராக தூண்டிவிட்டு கொண்டிருந்தான். அரேபியாவின் கொடூரமான கோத்திரங்களை மீண்டும் ஒன்று கூட்டி அகல் போரை போன்று மதீனாவின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். நம்பர் 3, நீதி கேட்டு செல்வதற்கு அப்போது அரேபியாவில் எவ்வித அரசாங்கமும் இருக்கவில்லை. ஒவ்வொரு கோத்திரமும் தன்னை பொறுத்தவரை சுதந்திரமானதாகவும் அதிகாரம் கொண்டதாகவும் இருந்தது. ஆகவே தன்னுடைய பாதுகாப்பிற்காக தானே ஏதாவது திட்டம் தீட்டினாலே இன்றி வேறு எந்த வழியும் இருக்கவில்லை. நம்பர் 4, யூத மக்கள் ஏற்கனவே இஸ்லாத்திற்கு எதிராக மும்முரமாக இருந்தார்கள். யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒரு போர் சூழ்நிலை உருவாகியிருந்தது. நம்பர் 5, அப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்றால், பகிரங்கமாக யூதர்களுக்கு எதிராக படையெடுப்பு செய்யப்படும் என்றால் அதன் விளைவாக மிக அதிக உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட வாய்ப்பு இருந்தது. போர் நெருப்பு இன்னும் விரிவடைந்து நாடு தழுவிய அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடிய அபாயமும் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சஹாபிகள் செய்தது முற்றிலும் சரியானதும் பொருத்தமானதும் ஆகும். போரின் போது ஒரு சமுதாயம் வாழ்வா மரணமா என்ற நிலையை கடந்து கொண்டிருக்கும் போது இதுபோன்ற திட்டங்கள் முற்றிலும் ஆகுமானதாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு கோத்திரமும் தேவைக்கேற்ப ஒவ்வொரு காலத்திலும் இதுபோன்ற விஷயங்களை மேற்கொள்கின்றன. ஆனால் பரிதாபம் என்னவென்றால், ஒழுக்க சீர்கேடு உள்ள இந்த காலத்தில் குற்றவாளியுடன் அனுதாபத்தோடு நடந்து கொள்வது எந்த அளவு ஆகுமானதாக ஆகிவிட்டது என்றால், ஓர் அநியாயக்காரன் கூட ஹீரோவாக ஆகிவிடுகின்றான். ஓர் அநீதியாளன் ஹீரோவாக ஆகிவிடுவதை தற்காலத்தில் நாம் பார்க்கிறோம். தான் செய்த குற்றங்களின் காரணமாக அவனுக்கு கிடைக்கும் தண்டனைகள் பொதுமக்களுடைய அனுதாபத்தை ஈர்க்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றன. ஓர் அநீதியாளனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால், தண்டனை அறிவிக்கப்படுகிறது என்றால், பொதுமக்களுடைய அனுதாபம் அவனுடன் சேர்ந்து விடுகின்றது, அல்லது சுயநலவாதிகளின் அனுதாபம் அவனுடன் சேர்ந்து விடுகின்றது. அவனுடைய குற்றங்களை மக்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் என்னவென்றால், அது இந்த பொய்யான உணர்வுகளுக்கு மார்க்கத்தில் இடம் அளிப்பதில்லை. அது குற்றவாளியை குற்றவாளி என்றே கூறுகிறது. குற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனையை நாட்டுக்கும் சமூகத்திற்கும் அருளாக கருதுகிறது. அழுகிப்போன ஒரு உறுப்பை உடலில் இருந்து வெட்டிவிட வேண்டும் என்று அது போதிக்கிறது. அழுகிப்போன உறுப்பு ஆரோக்கியமான உறுப்புகளை சீர்கெடுப்பதை அது ஆதரிப்பதில்லை. தண்டனை கொடுக்கப்பட்ட முறையை பற்றி நாம் பார்ப்போம் என்றால், அதை குறித்து ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. அரேபியாவின் அப்போதைய சூழ்நிலைக்கேற்ப, முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் இருந்த போர் சூழலுக்கு ஏற்ப அந்த வழிமுறை மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்களின் அமைதியை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அது சிறந்த பொருத்தமான வழிமுறையாக தென்படுகின்றது. அப்துல்லா பின் அதீக் அவர்களின் கால் குணமானது தொடர்பாக புகாரியின் அறிவிப்பில் வரும்போது, அது அசாதாரண முறையில் உடனடியாக குணமானதா அல்லது படிப்படியாக தன் இயல்பு நிலையை பூர்த்தி செய்தவாறு குணமாகியதா என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இரண்டாவது கூறப்பட்ட நிலை என்றால் அது ஒரு சாதாரண சம்பவமாக கருதப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாவின் தாக்கம் எந்த அளவு இருந்ததாக கருதப்படும் என்றால், அன்னாருடைய துவாவின் அருளினால் அந்த காயம் வருங்காலத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும், அதனால் எவ்வித தீய விளைவும் ஏற்படவில்லை என்றும், இன்னும் கூறுவதென்றால் அப்துல்லா பின் அதீக் அவர்களின் கால் தம் அசல் நிலையை முழுமையான ஆற்றலை பெற்றுவிட்டது என்றும், காயத்தின் தாக்கம் முழுவதுமாக விலகிவிட்டது என்றும் புரிந்து கொள்ளப்படும். ஆனால் அசாதாரணமான முறையில் உடனடியாக அந்த கால் குணமானது என்றால், நிச்சயமாக இந்த சம்பவம் இறைவனுடைய சிறப்பான நியதியின் மூலமாக நிகழ்ந்த அற்புதமாகவே கருதப்படும். தம் தூதருடைய துவா மற்றும் அருளின் விளைவாக வெளிப்பட்டதாக இது கருதப்படும். ஆகவே எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவங்கள் இனிமேலும் தொடரும் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر